ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நடேசன் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்ல. பல்லவனோட அம்மா வந்ததுலருந்து. அத பத்தின டாபிக் தான் போய்க்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில தான் நடேசன் வராப்ல. வந்த உடனே எதுக்காக நைட்டெல்லாம் வரவே இல்ல? உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு சண்டை வருது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியிலேயே இருந்துக்குங்க. அதனாலலாம் எங்க அம்மாவ நான் வெளியில அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பல்லவனோட அம்மாவுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடேசன் தான் இந்த அம்மாவ கொடுமைப்படுத்தினதுனால தான் அந்த அம்மா விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவோட ஃப்ராடுத்தனம் தான் மிகப்பெரிய ஃப்ராடுத்தனமா வரப்போகுது அப்கமிங்ல. ஸோ அதற்கான அச்சாரம் இன்னிய எபிசோட்லயே போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும், நீலாவும் கொஞ்ச நேரம் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. அதாவது நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு அதிர்ஷ்டத்த குடுத்து, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ வந்து நம்ம பல்ல சோழனுக்கு ஓனர் ஃபோன் பண்ணும்பொழுது, அதில ஒரு ரிங்டோன் வருது. அதில "எங்க முதலாளி, நல்ல முதலாளி" அப்படிங்கிற ரிங்டோன் வருதா, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரிங்டோன் வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டு காமிச்சு, அப்படியே காமெடியா ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியா நம்ம பாண்டியன காமிக்கிறாங்க. பாண்டியனுக்கு ஓனர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பணத்த அரேஞ்ச் பண்ணிட்டியான்னு கேட்குறாப்புல. அப்பதான் நம்ம சேரன் ரூ. 1,00,000 பணத்த எடுத்துக்கிட்டு வந்து குடுத்து, "இந்தாடா ரூ. 1,00,000 இத கொண்டு போய் உன் ஓனர்ட்ட குடு. கொஞ்சம் கொஞ்சமா பணத்த குடுத்தரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடியே நம்ம சோழனும் போயிட்டு ஒரு ரூ. 60,000 எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 70,000 சேர்த்து வச்சிருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம நிலா ஒரு சீட்ல ஒரு 60,000ன்னு எழுதி கொண்டு வந்து குடுத்து, "இது என்னோட பங்கு. ஈவினிங் நான் ஆபீஸ்லேருந்தே கேஷாவே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பணத்த எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்க குடுக்க, இந்த பக்கம் பல்லவனோட அம்மா அந்த பணத்த பார்க்குறாங்க. ஆஹா! நமக்கு கிடைச்சிருச்சுடா பணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தலைய ஆட்டுறது எல்லாமே நல்லா தெள்ள தெளிவா தெரியுது. ஆக மொத்தத்தில பணத்த ஆட்டைய போட்டுக்கிட்டு போக போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே வந்து பணத்த குடுக்கிறத நெனச்சு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கண் கலங்குறாப்புல. ஸோ பணம் எப்படி குடுக்குறதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, இப்படி எல்லாருமே குடுத்து உதவுறாங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த கண்ணீர்ல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன். இத எல்லாத்தையுமே நம்ம நடேசனும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.